வந்து என்னோட டிமார்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாருமே டிமார்ட்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி என்னதான் டிமார்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். ஸோ இதோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதாவது எங்களோட கோயம்புத்தூரில் வந்து பார்த்தோம்னா வந்து நிறைய டிமார்ட் இருக்குது. நான் போனது வந்து சிங்காநல்லூரில் இருக்கிற டிமார்ட்டு. சரி, ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வந்து போனோம். பட் அங்கே போனால் நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து என்ன வந்து வாங்குறதுன்னு வந்து தெரியல. ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது பிஸ்கெட் லைக் அந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் எல்லாமே, க்ராசரிஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி, இந்த சில்வர் பிளேட் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் வந்து பார்த்தோம்னா வந்து எனக்கு தெரிஞ்சு கடையில் இருக்கிறத விட அங்கே ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா வந்து 119 ரூபா அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு பிளேட்டு. சரி, நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து 4 பிளேட் வந்து வாங்கினேன். ஸோ குவாலிட்டி, அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, டேமேஜ் எதுவுமே இல்லை. ஸோ நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு வந்து நான் 4 பிளேட் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து வாங்குறதுன்னு தெரியல. டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்து இருக்குது வீட்டில். அப்புறம் வந்து பார்த்தோம்னா சரி, லிப் பாம் வந்து வாங்கலான்னு வந்து சொல்லி வாங்கினோம். அதாவது அது ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து தெரியாமல் வந்து 2 எடுத்துட்டோம். அதாவது 1 எடுத்திருந்தாலே 50 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கலாம். ஏன்னா அதுவே வந்து நம்ம 2 இயர்ஸ் கிட்டே யூஸ் பண்ணலாம். சரின்னு சொல்லிட்டு 2 வாங்கி அப்புறம் பில் போடுற இடத்துல தான் வந்து தெரிஞ்சுச்சு அது 2மே சேர்த்து 100 ருபீஸ்னு. பட் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அப்புறம் வந்து என்கிட்ட லப்பர் பேண்ட் வந்து இல்லை. ஸோ இந்த லப்பர் பேண்ட் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருந்துச்சு. இதில் ஒரு 7ஓ 8ஓ இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா வந்து 25 ருபீஸு. அதுக்கப்புறம் வந்து அந்த கவின்ஸ் மில்க் ஷேக் வந்து வாங்கினோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மொத்தமாகவே நான் 3 தான் வாங்கினேன். கவின்ஸ் மில்க் ஷேக் வந்து 40 ருபீஸ் வெளியில், இங்கே 35 ருபீஸ், 5 ருபீஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த போயிட்டு வர காசுக்கு இங்கே வந்து எல்லாமே வந்து வாங்கியிருக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் போனோம். அப்புறம் வந்து பேக் வந்து கொண்டு போகாமல் போயிட்டோம். சரின்னு சொல்லிட்டு அந்த பேக்கும் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியல. ஸோ எல்லா ஷாப்லேயும் அவங்க தானே கவர் கொடுப்பாங்க. நாங்கள் கவர் எதுவுமே கொண்டு போகாமல் சும்மா போயிட்டோம். அந்த பேக் வந்து 5 ருபீஸோ இல்லை 10 ருபீஸோ வந்து வாங்கினாங்க. அந்த பேகு சரி வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற இடத்துலலாம் வந்து பேப்பர் பேக் தான் தருவாங்க. ஸோ இங்கே தான் வந்து துணி பேக் தந்தாங்க. சரி, அதுவும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சும்மா தண்டமாக தான் வந்து போயிட்டு வந்துட்டோம். தேவையில்லாத அலைச்சல். அப்புறம் இந்த நாங்கள் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, ஸோ அதுதான் வந்து நான் வாங்கின அந்த சுகர்னு சொல்லிவிட்டேன். இது வந்து பாப்போடது. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இது வந்து எனக்கு செட் ஆகலை யூஸ் பண்ணி பார்த்துட்டு. அதனால் வந்து என் தங்கச்சி தான் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கா. சரி, அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் இருந்துச்சு. எது எடுத்தாலும் 20 ருபீஸ் அப்படின்னு. அங்கே போய்ட்டு சரி வந்துட்டோன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பிளேட்டு, அதுக்கப்புறம் இந்த லப்பர் பேண்ட், அப்புறம் வந்து இந்த மில்க் ஷேக் 5 ருபீஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தென் வந்து அந்த ஸ்நாக்ஸ் அது மட்டும்தான் வந்து ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கின ஸ்நாக்ஸ். உங்கள் ஊரில் வந்து இந்த 20 ரூபா கடை இருக்கான்னு பாருங்கள். ஸோ நிஜமாலுமே வந்து 20 ரூபாய்க்கு வந்து ஒர்த்து தான். ஸோ இந்த பிஸ்கெட் பாக்கெட் மட்டும் 30 ருபீஸ், மீதி எல்லாம் வந்து 20 ரூபான்னு வாங்கினேன். எனக்கு தெரிஞ்ச அந்த நாள் கிட்ட வந்து நான் 700லேருந்து 800 ருபீஸ் வரைக்கும் நான் செலவு பண்ணிட்டேன். சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஊரில் வந்து டிமார்ட் இருக்கா? நீங்கள் டிமார்ட் போயிருக்கீங்களா? நீங்கள் போனீங்கன்னா என்ன வாங்குவீங்க அப்படின்னு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.